ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம வியூவர் ஒருத்தவங்க 39 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ் கட்டிங் அவங்களுக்காக தாங்க. பிகினர்ஸ் யாராக இருந்தீங்கனாலும் இந்த மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் லைனுக்கு ஒரு கோடு போட்டு மடித்து தைக்க வேண்டிய அளவுக்கு கோடு போட்டுட்டேன். அடுத்ததாக ப்ளவுஸோட ஃபுல் உயரம் 14 இன்ச்சு வச்சுருக்கேங்க. 14 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா 13 வைங்க. அடுத்து பிடிச்சி தைக்கிறதுக்கு தேவையான அளவு 2வது லைன் பண்ணிட்டேங்க. இவங்களுக்கு ஷோல்ட்ரு வந்து நான் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேங்க. 6 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து 39 சைஸ் ப்ளவுஸு. ஸோ குறைஞ்சது ஒரு 3 இன்ச்சாவது கொடுக்கலாம். அதை விட ப்ராடாக போடுறவங்களும் இருக்காங்க. கழுத்தோட உயரம் 9 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அதே 3 இன்ச்சை வச்சு லைன் பண்ணிக்கோங்க. ஹாம்ஹோல் வந்து 6 இன்ச்சு நான் வச்சுருக்கேங்க. கரெக்டாக வரும். நீங்கள் 6 இன்ச்சு போட்டு கட் பண்ணுங்கள், ரொம்பவே சரியாக இருக்கும். 6 இன்ச்சு ஹாம்ஹோல் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து இப்போ நம்ம ஜஸ்ட் ரவுண்ட் வைக்க போகிறோம். 39 சைஸு ப்ளஸ் 4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க, 43. அதை 4ஆக டிவைட் பண்ணோன்னா நமக்கு 10.25 வந்து கிடைக்குது. ரெடி அளவு வந்து நமக்கு 10.25. அது கூட நம்ம தையலுக்காகவும் சேர்த்து எக்ஸ்ட்ரா இடம் விட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அந்தளவு எக்ஸ்ட்ரா இடம் விட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த லைன் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாங்க. ஹாம்ஹோல் கிட்ட நான் கரெக்டாக ரெடி அளவு வரும் பாருங்க, அந்த இடத்தையும் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சு கேப்பில் கொடுத்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து தையலுக்காக இந்த இடத்துல கரெக்டாக தான் லைன் பண்ணியிருக்கேன். ஆம்ஹோல் கிட்ட மிட் பாயிண்ட் வந்து 6 இன்ச்சு ஹைட் வச்சுருக்கோம். சரியாக 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த சென்டர்லேருந்து அப்படியே ஒரு வளைவு கொடுங்க. அந்த வளைவு வந்து கரெக்டாக அந்த ஜஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே இருக்கணும். எக்ஸ்ட்ரா தையல் விட்டுருக்க அளவுக்கு போயிடக்கூடாதுங்க. 1.25 இன்ச்சு டெப்த்து கொடுத்தீங்கன்னா போதும். இந்த வளைவோட கர்வ் லைன் 1.25 இன்ச்சு கொடுத்துருக்கேன். கழுத்து 9 இன்ச்சு, ஆம்ஹோல் 6 இன்ச்சு. ஸ்லீவோட அந்த சுற்றளவு பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, 8.25, 9 இன்ச்சு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு மெஷர்மெண்ட்டை பொறுத்து 8.25 வரும், 9 இன்ச்சும் வருங்க. மேலே ஜஸ்ட் ரவுண்டு என்ன கொடுத்துருக்கோமோ அதே 10.25 இன்ச்சு கீழேயும் கொடுத்துக்கிறேன். நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது அந்த அளவு வந்து மிக சரியாக இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம எல்லா வளைவுகளும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னே நமக்கு ஒரு 3.25 இன்ச்சில், இப்போ நான் 2வது லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த அகலத்தில் வந்து கழுத்து அகலத்தில் வந்து ஃபினிஷ் ஆகுங்க. 2.5, 2.25 போடுறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த அளவு போட்டால் கரெக்டாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட அளவு ப்ளவுஸில் வந்து நீங்கள் கழுத்தோட அகலம், கை நீளம், கை சுற்றளவெல்லாம் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களோட உடம்பை பொறுத்து கூடவும் செய்யும், குறையவும் செய்யும். இப்போது நம்ம அந்த அளவெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். சிசர் கட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. மடித்து தைக்க வேண்டிய இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. சிசர் கட் வந்து கம்பல்சரி கொடுத்துட்டிங்கன்னா தைக்கும்போது அந்த அளவுகள் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கில் மாறாதுங்க. இப்போ நீங்கள் நேர் கட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ண அப்படியே அந்த ஹாம்ஹோல் சைடில் பேக் போர்ஷனை வச்சு ஃப்ரண்ட்டை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாங்க. ஃப்ரண்ட்டு வந்து ஸ்லீவுக்கு வந்து ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு அளவாக நீங்கள் லைன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தையலுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் லென்த்து 6 இன்ச்சு கொடுங்க, கரெக்டாக இருக்கும். அதை விட கம்மியாக போடுறவங்களும் இருக்காங்க, அதை விட நீளமாக போடுறவங்களும் இருக்காங்க. 6 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துருக்கேன். அதே 6.25 இன்ச்சு இங்கே வச்சுட்டு அதோட மிட் பாயிண்ட்டு ஒரு 3 இன்ச்சு தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதிலேருந்து நம்ம ஸ்லீவோட ஹாம்ஹோல் சுற்றளவு எவ்வளோ எடுத்தோமோ 8.25 எடுத்திங்கன்னா 8.25, 9 இன்ச்சு எடுத்திருந்தீங்கன்னா 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. இப்போ அதுலேருந்து நம்ம லைன் பண்ணி கரெக்டாக இது மாதிரி கர்வ் கொடுத்து வரைஞ்சி விட்டுக்கலாங்க. இதில் நான் 2வது லைன் பண்ணியிருக்க அளவை வந்து கட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு முன்னே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டுக்கு நம்ம வந்து டெப்த்து கொடுப்போம் இல்லைங்களா, அந்த அளவு. இப்போது சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுங்க. கை மடித்து தைக்க வேண்டிய இடத்துல எவ்வளோக்கு மடித்து தைக்கணுமோ அங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டு வந்து பிகினர்ஸ் தைக்கும்போது கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ அந்த அளவு மாறாமல் இருக்கும். அடுத்ததாக பேலன்ஸ் இருக்க அந்த கிளாத்தில் நான் சொன்ன மாதிரி நேர் கட்டிங் அப்படின்னா அப்படியே நேராக வச்சு கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் கட்டிங் அப்படின்னா இது போல் ஸ்லீவ் கட் பண்ண அந்த கீழ்ப்பகுதியில் கார்னரில் வச்சு பாருங்கள். எங்கே வச்சா உங்களுக்கு கிளாத் ஃபுல்லாக கிடைக்குதோ அந்த இடத்துல வச்சு இது போல் ஃபுல் அளவையும் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நான் சுற்றி எல்லா பக்கமே கழுத்துலேருந்து எல்லா பக்கமே முழு அளவு எதுவோ அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பேக் கட் பண்ணோம் இல்லையா, அந்த பேக் தட்டை மேலே எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் எல்லா அளவையும் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹார்ம் ஹோல் சைடில் டெப்த்து கொடுப்போம் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சுக்கு அளவாக அந்த மாதிரி டெப்த்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து இவங்களுக்கு 6.5 வச்சுக்கலாம். அதை விட இறக்கி போடுறவங்களும் இருக்காங்க. ஏற்றி போடுறவங்களுக்கு 6 இன்ச்சுக்கு போடுங்க. அதுக்கு மேலே அளவை ஏற்றிடாதீங்க. 6 இன்ச்சு எல்லா கழுத்துக்கும் பொதுவாக கரெக்டாக இருக்கும். 6.5 வச்சிங்கனாலும் பொருந்துங்க. அதை விட இறக்கி போடுறவங்களும் இருக்காங்க. இப்போது நம்ம ஷோல்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 13.5 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி லைன் பண்ணியிருக்கேன். இந்த ஷோல்டர்லேருந்து எடுக்கிற அளவு பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துலேருந்து 1 இன்ச்சு தள்ளி எடுத்துக்கலாங்க. இது வந்து தையலுக்கும் சேர்த்து தான், கழுத்துக்கும் கீழ் பகுதி பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் தையலுக்கும் சேர்த்து நம்ம வந்து 13.5 இன்ச்சு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அதோட மிட் பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு ஊக்பட்டியிலேருந்து ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க அகலம். அதை வந்து அப்படியே சென்டராக ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இந்த 4 இன்ச்சு டாட் பண்ணி சென்ட்ரு பண்ணோம் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் ஒரு 1.5 இன்ச்சு, லெஃப்ட் சைடில் 1.5 இன்ச்சு அளவு டாட்டுக்காக மார்க் பண்ணி அதோட கிராஸ் வந்து நான் 3.25 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேன். நம்ம டாட் மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் 3.25 இன்ச்சு வந்து அளவு வைக்கணும். இப்போது நம்ம டாட் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு 2 இன்ச்சு 13.5 இன்ச்சு அளவெடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து மேலே தூக்கி ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைட்லேயும் அதே போல் 13.5 இன்ச்சிலேருந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாட் அளவு குறித்ததுலேருந்து மேலே தூக்கி அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கிராஸாக இது போல் ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷனும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த அளவுகளை அப்படியே கட் பண்ணிக்கலாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் சைடில் ஒரு டெப்த்தும் ஃப்ரண்ட்டோட அந்த நெக் அளவு மட்டும்தான் நம்ம மாற்றி எடுத்திருக்கோம். மற்ற எல்லா அளவுகளுமே நம்ம பேக் சைட்லேருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி தான் எடுத்தோங்க. இப்போது அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட்டிங் போடும்போது அந்த கட்டிங் கூட பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கணுங்க. பிசுறு பிசுறாக இல்லாதது மாதிரி நல்லா நீட்டாக கட் பண்ணி பழகிக்கோங்க. பழகும்போதே அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து எல்லா ப்ளவுஸும் நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணுவீங்க. இப்போது ஃபஸ்ட்டு டாட் குறித்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த கேப் வர இடத்துல தான் நம்ம 2வது டாட்டும் 3வது டாட்டும் மார்க் பண்ணிக்கணுங்க. இந்த மெத்தடில் டாட் வந்து மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது அந்த 1.5 இன்ச்சு கிட்ட ஒரு சிசர் கட்டு, 2வது டாட் 3வது டாட்லாம் எங்கே பிடிக்கணுமோ அங்கே ஒரு சிசர் கட்டு, ஜஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. டாட் கிட்டெல்லாம் கம்பல்சரி இந்த மாதிரி சிசர் கட் போட்டுக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் உங்களுக்கு ஒரே மாதிரி அளவில் நீங்கள் தைப்பீங்க. ஏற்ற இறக்கமும் வராது. கப் ஷேப்பும் 2 ப்ளவுஸ்லேயும் ஒரே அளவு வருங்க. இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம வந்து பட்டி அளவு எடுத்துக்க போகிறோங்க. கரெக்டாக ஈவனாக வர மாதிரி ப்ளவுஸோட பேக்கு ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. கீழே நம்ம மடித்து தைக்கிற அந்த அளவை இது போல் மடித்து விட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக தான் இந்த மெத்தடு, இல்லைன்னா நம்ம மடித்து விட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போது நம்ம வந்து பட்டியோட அந்த நீளத்தை நம்ம அளந்துக்கலாம். ஃபஸ்ட்டு உயரம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எனக்கு 3 இன்ச்சு வருது, பேக்கில் 2.25 இன்ச்சு வருதுங்க. அதாவது கரெக்டான அளவு வந்து 2.25 இன்ச்சு வருது. நீளம் எப்படி நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த டாட் கிராஸ் வச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபஸ்ட்டு கிராஸ்லேருந்து ஒரு அளவும், அடுத்து டாட்டுக்குள்ளே அந்த கிளாத்தை விட்டுட்டு 2வது டாட்லேருந்து மீதி அளவும் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருதோ அந்த அளவு தாங்க பட்டியோட மொத்த நீளம். திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டி சைட்லேருந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து பட்டிக்கு வரோம் இல்லையா, அந்த டாட்டோட அளவும் அடுத்து 2வதாக சிசர் கட் கொடுத்துருக்க அளவையும் எடுத்திங்கன்னா பட்டியோட நீளம் வந்துடும். இப்போ நான் அந்த கிளாத் எடுத்து மடித்து தைக்கிறதுக்கு அளவாக ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். அதில் வந்து நம்ம பட்டியோட மொத்த நீளம் எவ்வளோ வருதோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிட்டேன். இதில் எனக்கு ரெடி அளவு 3 இன்ச்சு, பேக் சைடில் 2.25 இன்ச்சு வருது. இதை நம்ம வந்து கிராஸ் எப்படி பண்ணணுன்னா, நமக்கு ஹூக் பட்டி சைட்லேருந்து அந்த கிராஸ் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு சிசர் கட் கொடுத்துருக்கோம்ல டாட் பிடிக்கிற அளவுக்கு அந்த லென்த்து கிராஸ் வச்சுக்கணும். இங்கேயும் 3 இன்ச்சுனா அந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த கிராஸோட உயரம் 3.5 இன்ச்சு வருது. அந்த இடத்துல மட்டும் லேசாக நீங்கள் இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிராஸை இப்படி லைன் பண்ணி விட்டுருங்க. இடுப்பு பகுதி வேறு பக்கம் லைன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தையலுக்காக 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடில் பட்டி கட் பண்ணிங்கன்னா பட்டியோட அளவு கூட ரொம்ப பக்காவாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இருக்க டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பார்க்கணும். அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பட்டியில் பேக் சைடில் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கிட்டோம். ஸ்லீவ் பார்த்தீங்க, ஸ்லீவோட சுற்றளவு நான் இந்த வீடியோவில் சொல்லலைங்க. அது 6.25லேருந்து 7 இன்ச்சு இந்த 2க்குள்ளே வருங்க. நீங்கள் ஸ்லீவோட சுற்றளவை அளந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணிக்கோங்க. 6.25 வரலாம். நான் வந்து இதுக்கு கரெக்டான அளவு 7 சொல்லியிருக்கேன். அது 6.25 வரலாம், 7.25 வரலாங்க. உங்களோட ஸ்லீவ் சுற்றளவு எப்படி இருக்கோ அதை பார்த்து அந்த மெஷர்மெண்ட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி 39 இன்ச்சு ப்ளவுஸு நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி.